10 ஆண்டுகளாக பூட்டி கிடந்த எம்எல்ஏ அலுவலகம் திறப்பு. மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் விருதுநகர் தொகுதி எம்எல்ஏ செல்வம். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்கு அருகிலேயே சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் உள்ளது. இக்கட்டிடம் கடந்த 2011ஆம் ஆண்டு அப்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மாபா பாண்டியராஜன் பதவிக்காலத்தில் பயன்பாட்டில் இருந்தது. அதன் பிறகு திமுக சட்டமன்ற உறுப்பினர் AR சீனிவாசன் இருந்து கடந்த 10 ஆண்டுகளாக இக்கட்டிடம் எந்த செயல்பாடும் இன்றி புதர்மண்டி பூட்டி கிடந்தது. இந்நிலையில் 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற செல்வம் 10 ஆண்டுகளாக முடங்கி கிடந்த இந்த அலுவலகத்தை புனரமைத்து இன்று பொதுமக்களுக்காக திறந்து வைத்தார். அலுவலகத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் பொதுமக்களுக்கான சேவைகள் குறித்து பின்வரும் அறிவிப்புகளை வெளியிட்டார். இந்த அலுவலகம் இனி 365 நாட்களும் செயல்படும். காலை 9 மணி முதல் மாலை 8 மணி வரை பொதுமக்கள் நேரில் வந்து தங்கள் கோரிக்கைகளை வழங்கலாம். பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரை நேரில் சந்தித்து மனு அளிக்க தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அலுவலக வளாகத்திலேயே சேவை மையம் செயல்படும். இதன் மூலம் ஆதார் திருத்தம், வாக்காளர் அட்டை திருத்தம் உள்ளிட்ட அனைத்து அரசு சேவைகளும் பொதுமக்களுக்கு கட்டணமின்றி இலவசமாக செய்து தரப்படும். மேலும் எனது நிதியிலிருந்து மேற்கொள்ளப்படும் அனைத்து பணிகளின் விவரமும் வெளிப்படையாக சட்டமன்ற அலுவலகத்தில் வைக்கப்படும். எனது வலைதளத்திலும் அதனை பொதுமக்கள் பார்த்துக் கொள்ளலாம் என அவர் தெரிவித்தார். அப்படி இல்லைங்க.